அப்ப போய் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஐயோ அதுக்கு அவசியமே இல்லங்க, நகை கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன சுபத்ரா, நகை கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? நகை கிடைச்சிருச்சுன்னு சொன்னனே, அதை யாரு எடுத்தா, எப்படி கிடைச்சதுன்னு நீங்க கேட்கவே இல்ல. சாமியோட தாலியை எடுத்தது வேற யாரும் இல்லங்க, நம்ம அசோக் தான். ஏய், என்ன சுபத்ரா சொல்ற? நம்ம அசோக் தான் நகை எடுத்தானா? என்ன சுபத்ரா இதெல்லாம்? அதாங்க எனக்கும் தெரியல. ஸ்ரீஜா அசோக்குக்கு கிளெப்டமேனியான்னு ஏதோ பிரச்சனை இருக்கலாம்னு சொல்றா. அது இருந்தா இப்படிதான் தன்கிட்ட இல்லாத பொருளை எடுத்து வச்சுக்கணும்னு தோணுமா? எனக்கு என்னமோ மனசே சரியில்லைங்க. ஏன் புள்ள இப்படி எல்லாம் பண்ணுவானா? ஏற்கனவே சித்தர் சொன்னதே என் மனச போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கு. இதுல அசோக் வேற இப்படி நடந்துகிட்டத நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. சுபத்ரா, இதுல நீ வருத்தப்பட ஒண்ணும் இல்ல. சில நேரம் தனியா வளர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அசோக் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையேங்க. வித்யா அசோக்க பார்த்த பார்வை இருக்கே, அவ திருடன்னு மட்டும் தாங்க அசோக்க சொல்லல. சரி விடு சுபத்ரா, முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறமா அசோக டாக்டர் கூட்டிட்டு போவோம். ஓகே? இப்ப யாருக்கு போன் பண்ற? டாக்டர் மித்ராக்கு தாங்க, நம்ம டாக்டருக்கு தான். அசோக்குக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லலன்னு நான் கேட்க போறேன். வேண்டாம் சுபத்ரா, முதல்ல கல்யாணம் முடியட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன? இல்லங்க, நான் கேட்க தான் போறேன். ஏய் சுபத்ரா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. சுபத்ரா, எப்படிமா இருக்க? நீங்க ஏன் இன்னும் இங்க வரல? உங்களுக்கு எவ்வளவு நேரம் நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏன் நீங்க போனை எடுக்கவே இல்ல? சாரி, ஒரு முக்கியமான ஆபரேஷன் விஷயமா கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியிருந்துச்சு, அதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி அதை விடுங்க. நீங்க ஏன் இன்னும் அசோக் கல்யாணத்துக்கு வரல? ஐயோ, நான் காலையிலேயே இங்க வந்து இறங்கிட்டேன். நான் தான் சொன்னேனம்மா, ஒரு முக்கியமான ஆபரேஷன் விஷயமா, அதுக்காக நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது. கல்யாணத்துல நான் இருப்பேன், ஓகேவா? எங்களுக்காக இப்பவே வந்துருங்க. அசோக் உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓ அப்படியா? சரி சரி, நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ டாக்டர், சீக்கிரமா வாங்க. பேசிட்டியா சுபத்ரா? நான் ஒன்னு சொல்ற கேளு. இது நம்ம பையனோட பிக் டே. இந்த நேரத்துல நீ மித்ரா கிட்ட ஏதாவது கேட்டு அது அசோக்க ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா, எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிட்டும் சுபத்ரா. அதுக்கப்புறம் பொறுமையா நாமளே அசோக்கோட விஷயத்தை மித்ரா கிட்ட அட்ரஸ் பண்ணலாம். என்ன சொல்ற? சரிங்க.